இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பைனாப்பிள் கேசரி தாங்க பண்ண போகிறோம். இப்போ பைனாப்பிள் சீசன் வேறு, நல்லா பைனாப்பிள் கிடைக்குது. நீங்களும் ஒரு முறை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த அருமையான பைனாப்பிள் கேசரியை எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். அருமையான ஒரு ருசியாக இருக்குங்க, கமகமன்னு இருக்குது செய்யும்போதே. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்குறேங்க. நெய் சூடாகிட்டு இருக்குது. நெய் சூடாகிட்டு இருக்கும்போதே இந்த ஒரு கப்பு ரவையை இதில் நம்ம சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நெய்யில் வறுத்து செஞ்சோம்னா நல்லா உதிரியாக நல்லா இதுவாக இருக்காங்க, முத்தாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு ரவையை வறுத்தாச்சுங்க. நெய் போட்டு 2 ஸ்பூனு. இப்போ அதை அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்காங்க. கூட வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். 2 கலந்த மாதிரி. உங்களுக்கு விருப்பப்பட்டால் வெறும் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சூடானதுமே கொஞ்சம் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி வறுப்படும் போதே ஒரு 4 திராட்சையும் போட்டுருங்க, காஞ்ச திராட்சையும். அவ்வளோதாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகும்போதே நம்ம இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கப்பு பைனாப்பிளை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக. அதை இந்த எண்ணெயில் போட்டு அதையும் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். அந்த நெய்லே ஒரு கப்பு ரவை எடுத்ததால் ஒரு கப்புக்கு பைனாப்பிளை கட் பண்ணி பொடியாக வச்சு இந்த நெய்லே நல்லா வதக்கிக்கலாங்க. நெய்லே நல்லா பழம் வந்து வதங்கியிருக்குதுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அப்படியே அதில் இறங்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அருமையாக இருக்கும். நம்மளுக்கு காயம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால தான் நான் நெய்லேயே வறுத்துடுறது. இது வறுத்துட்டு இப்போ வந்துங்க ஒரு கப்பு அரிசி ரவை எடுத்துருக்கேன்ல, அதே அளவில் 3 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்காங்க. அந்த கொதிக்கிற தண்ணியை இப்போ இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த கொதிக்க விடுவோம். இந்த கொதிக்கிற தண்ணி சூடு தண்ணி தாங்க ஊற்றணும், சில்லுன்னு ஊற்றாதீங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுமே நம்ம ரவையை போட்டு கலரிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. கொதி வந்து நல்லா கொதி வந்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் அதில் மெல்லமாக கொட்டி கலரிக்கலாம். அப்படியே கலரிக்கிட்டே அப்போது உங்களுக்கு அது உருண்டையெல்லாம் ஆகாது. இப்படி கலரிட்டே நம்ம ரவையை போட்டோம்னா நல்லா அழகாக ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு இதிலே சர்க்கரையை போட்டுடலாம். நல்லா ரவை இதுவாகிடுச்சு. இப்போது ஒரு கப்பு இந்த கிளாஸில் ஒரு கப்பு ரவை எடுத்தோம். அதே கிளாஸில் ஒரு கப்பு சர்க்கரை. நீங்கள் ரொம்ப ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 1.25 இல்லை 1.5 கப்பு கூட போட்டுக்கலாம். நல்லா இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா கலந்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை கட்டி குங்குமப்பூ இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணிலையோ பால்லையோ கரைச்சி கூட ஊற்றலாம். குங்குமப்பூ இல்லைன்றதால நான் கொஞ்சோண்டு கலரு ஃபுட் கலரே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, கலந்தாச்சு. கலந்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கள் எப்படி தலை இருக்குது. ஆறிச்சுன்னா நல்லா அப்படியே இதுவாகிடும், கெட்டிப்படும். உங்களுக்கு ஒரு வாசனை நல்லா பைனாப்பிள்ன்றதால கமன்னு இருக்குதுங்க. ஏலக்காய் பொடியெல்லாம் தேவையில்லைங்க, ஏன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் நம்மளுக்கு வேணுன்றதால ஏலக்காயெலாம் தேவையில்லை. இதுவே நல்லா வாசமாக இருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கலரிட்டோம்னா ஒரு அருமையான பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சிங்க. நீங்களும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு அருமையான பைனாப்பிள் கேசரி தயார். அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க.